பிரேக் டவுன் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எறும்பு மனிதன், ஐ மீன் ஆண்ட்மேன். ஸோ ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சாகாவோட லாஸ்ட் சூப்பர் ஹீரோ ஆரிஜின் ஃபிலிம். இந்த படம் ரொம்பவே ஹாகான்லாம் இருக்காதுங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு படமாக தான் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் உட்காந்து ஒரு ஜாலியாக பார்க்குற படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ரொம்பவே ஒரு சிம்பிளான படம் தான். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க இப்போ பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1989 காட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹேங்க் பிம் ஷீல்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. போன படத்தோட வின்டர் சோல்ஜரில் மொத்தமாக காலி பண்ணியிருப்பாங்களே, ஹெட் குவார்ட்டர்ஸை தான் இங்கே காட்டுறாங்க. இது ஷீல்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த இடத்துல நம்ம ஹேங்க் பிம், ஹாவர்ட் ஸ்டார்க், பெகி கார்ட்டர்னு எல்லாமே இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஷீல்டோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஹேங்க் பிம் தான் ஆண்ட்மேனாக இருந்தார். அண்ட் அவர் தான் அவெஞ்சர்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர். இந்த படத்தில் ஹேங்க் பிம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்காட்டை இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துல 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பெகியை கொஞ்சம் வயசான ஆளாகவும் ஹாவர்டையும் வயசாக காட்டியிருப்பாங்க. ஹேங்க் பிம்முக்கு கொஞ்சம் வயசு எங்கே இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பெகி காட்டுறதாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த டைம் படி குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 70 வயசாவது இருக்கணும். இந்த வயசுக்கு கொஞ்சம் எங்கே தெரிகிற மாதிரி தான் அந்த லுக் இருக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் இதுக்கு. ஆனால் டிஏஜிங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்க் பிம் வந்துட்டு என்னோட டெக்னாலஜியவே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சண்டையை போடுறாரு. போட்டதுக்கப்புறம் ஹாவர்ட் கேட்குறாரு, நீங்கள் வேணும் ஸ்டார்க் அப்படின்னு நீங்கள் வேணும் ஹேங்க்கு, இது தேவையில்லாமல் இங்கேருந்து போகாது அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்களும் வேணாம், உங்கள் கம்பெனி வேணாம், நான் இப்போயே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலாவான பிம் பார்ட்டிகல்ஸ் யாரோட கையிலையும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. சைடில் நம்ம ஸ்காட்லாங்கை காட்டுறாங்க. ஸ்காட்லாங் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு. 3 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆக போகிறாரு. காரணம் விஸ்டா கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி மக்களை ஏமாத்துறதுனால அந்த கம்பெனியவே ஹேக் பண்ணி உள்ள பணத்தையெல்லாம் மக்கள்கிட்டயே தூக்கி கொடுத்துட்றாரு. நல்ல காரியம் தானே எப்படி கேட்டிங்கன்னா, கம்பெனிக்கு அது நல்லது இல்லையே. அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. 3 வருஷம் கம்மியானிட்டு இப்போ தான் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணை போய் மீட் பண்ணுறாரு. நம்ம பொண்ணுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி திரும்ப ஜெயிலுக்கு போகக்கூடாது, இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இருக்காரு. ஜெயிலேருந்து வெளியே அனுப்பும் போதே அவரை அடிச்சு தான் வெளியே அனுப்பி விடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறது தெரிய வருது. அண்ட் சைல்ட் சப்போர்ட்டுக்குமே பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதும் தெரிய வருது. அதுக்காக அவருக்கு நிறையவே காசு தேவைப்படுது. இவர் எந்த இடத்துக்கு போனாலும் இவன் ஜெயிலேருந்து வந்தவன், இவனுக்குலாம் அப்படி வேலை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு துரத்திடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம திரும்ப திருட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எகைன் திருடுறதுக்காக போகிறாரு. ஆனால் அவர் திருடுறதுக்காக போன வீடு பார்த்திங்கன்னா ஹேங்க் பிம்மோட வீடு. இது அவர் எதேச்சியெல்லாம் போல் அவங்க பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி போயிருக்காங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாம் தான் இந்த வீட்டுக்குள்ளே திருட போயிருக்கோம் அப்படின்னு. ஆனால் இது மொத்தமுமே ஹேங்க் பின்னோட பிளான் தான். ஆண்ட்மேனோட ஃப்ரெண்டான லூயிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் கசின் சொல்லுவான், கசின் கிட்ட வேறு ஒருத்தி அவன் வேறு ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பான் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஆரிஜினாக இருந்தது ஹேங்க் பிம் தான். ஹேங்க் பிம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அவள் கசின் கிட்ட சொல்லி அங்கேருந்து லூயிஸ் கிட்ட இருந்து இப்போ ஸ்காட் கிட்ட வந்திருக்கு. இது அத்தனையுமே ஐசனோட பிளான் தான். சாரி நம்ம ஆண்ட்மேன் ஹேங்க் பிம்மோட பிளான் தான். The truth is, Ichigo Kurosaki, all of the battles you fought up to now were simply a part of my plan. பேர் இருக்கும்போது ஏன் ஸ்காட்லாங்கை சூஸ் பண்ணோம்? மேபி 2 பேரோட ஸ்டோரியுமே சிமிலராக இருக்கிறதுனால இருக்கலாம். ஏன்னா 2 பேர்த்துக்குமே ஒரு பொண்ணு, 2 பேர்த்துக்குமே பொண்ணுக்கு மேலே அளவு கடந்த பாசம் இருக்குது. ஸோ அதனால் மேபி பார்த்தீங்கன்னா ஹேங்க் பிம் ஸ்காட்லாங்கை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் பொண்ணுக்காக இதை செய்வான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியும் இல்லைனா நம்ம ஸ்காட்லாங் பார்த்தீங்கன்னா செம்ம புத்திசாலியான ஒருத்தருடன், இவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேங்க் பிம் ஸ்காட்லாங்கை சூஸ் பண்ணியிருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த படத்தோட வில்லன் பேர் டேரன் கிராஸ். ஹேங்க் பிம்க்கு ஒரு காலத்தில் அசிஸ்டண்ட்டாக இருந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தில்லு முள்ளெல்லாம் பண்ணி ஹேங்க் பிம் தான் அந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணுது, பிம்டெக்கு. ஆனால் அந்த கம்பெனிலேருந்தே நம்ம ஹேங்கே வெளியே துரத்தி அடிச்சிட்டான். அதே மாதிரி இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குரூப்பில் ஹோப் பிம் இருந்திருக்கா. ஹோப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கோட பொண்ணு தான். ஆனால் ஹோப்புக்கு ஹேங்க் மேலே ஒரு சின்ன கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹேங்க் அவன் கூட இருந்திருக்க மாட்டான். அதுக்கு காரணத்தை பின்னாடி சொல்லுவாங்க. இதனாலே டேரன் கூட சேர்ந்து ஹோப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கை கம்பெனி விட்டு வெளியேற்றிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹேங்கோட டெக்னாலஜி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறான், அதை வச்சு மற்றவங்களுக்கு அந்த டெக்னாலஜி விற்க பார்க்குற அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப ஹோப் ஹேங்கை வந்து பார்த்துட்டு இதை நம்ம எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஹோப் நானே அந்த ஹேண்ட்மேன் சூட்டை போட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்கலை. அதுக்கு பதிலாக தான் ஸ்காட்லாங்கை சூஸ் பண்ணியிருக்காரு. இது நம்ம ஹோப்புக்கு ஆரம்பத்தில் சுத்தமாக பிடிக்கல. அதிலே பார்த்தீங்கன்னா ஹேங்க் ஸ்காட்லாங்கை கூட்டிகிட்டு வந்து எப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லி அவரை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாப்புல வித் ஹோப்போட ஹெல்ப்போட. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேரன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு கட்டத்தில் எப்படியோ ஒரு சக்ஸஸ் பண்ணிடுறான். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போயிட்டே இருக்குது. எத்தனையோ டைம் ஹோப் சொல்லுவா எனக்கு இந்த சூட்டை கொடுங்கன்னு. ஆனால் ஹேங்க் கடைசி ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்காட்லாங் போய் பேசுனதுக்கப்புறம் தான் ஹோப் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹோப்போட ஒரு ஹோப்பால் நம்ம ஸ்காட்லாங் எப்படியோ எறும்புகளை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குவார். அதுக்கப்புறம் தான் ஹேங்க் ரிவீல் பண்ணுவார். ஹேங்கோட ஒய்ஃப் ஜானட் பார்த்தீங்கன்னா சின்னதாக மாதிரி சப்பாட்டாமிக் லெவலில் போய் ஒரு நியூக்ளியர் மிசைலை செயலுக்க வைப்பாங்க. அப்படி வச்சதுனால ஒரேடியாக சப்பாட்டாமிக் யூனிவர்ஸ்குள்ளே மாட்டிக்குவாங்க. இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோப்பை வந்துட்டு இதுக்கு கொடுக்க வேணாம், இதுக்கு தான் நான் வேறு ஆளை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி
அந்த இடத்துல ஒரு சின்ன எமோஷனலான சீக்வன்ஸ் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஜாக்கெட்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே டேரன் முடிச்சிட்டான். முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேங்கியுமே அந்த இடத்துக்கு கூப்பிட்ருப்பான். இப்போ தான் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்களோட பிளான் ஜஸ்ட் அந்த சூட்டை திருடுறது மட்டும் கிடையாது, அந்த மொத்த இடத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஏன்னா இந்த பிம்டெக் வேறு யார் கையிலையும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக. அந்தத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அந்த பிளான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பிளான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வச்சு இது எல்லாத்தையும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறாரு. வெல் அதுக்கு நடுவில் இன்னொரு சீன் வந்திருக்கும்ல. எஸ் நம்ம ஹேண்ட்மேன் அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டிக்குள்ளே போயிருப்பாரு. அங்கே தான் ஃபஸ்ட்டாக ஃபால்கனை பார்த்துருப்பாரு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார்க்கோட ஒரு பழைய வேர் ஹவுஸ் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பாரு. ஆனால் அதுதான் இப்போ அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டியாக மாறிடுச்சு. நியூயார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் பில்டிங்கை அது இப்படி இந்த இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இது அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டி ஆகிடுச்சு. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லேயே காமிச்சிருந்துருப்பாங்க. அங்கே தான் ஆண்ட்மேனுக்கும் நம்ம ஃபால்கனுக்குமே ஒரு சின்ன சண்டை நடக்கும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபால்கனை ஆண்ட்மேன் கதற விட்டுருப்பாரு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃபால்கனோட சூட்டுக்குள்ளேயே நம்ம ஆண்ட்மேன் புகுந்துருவார். சூட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சுல. நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லியிருக்கேன், பென்டனுக்கும் மார்வலுக்கும் ஒரு சிமிலாரிட்டி, எகைன் ஒரு சிமிலாரிட்டி. இந்த சீனில் நம்ம ஆண்ட்மேன் ஃபால்கனோட சூட்டுக்குள்ளேயே புகுந்த ஆட்டத்தை காட்டுவார். இதே மாதிரி ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பென்டன் அல்டிமேட் ஏலியனில் இருக்கும். அல்டிமேட் ஏலியனில் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வில் ஹாரங் நம்ம பென்டனுக்கு எதிராக ஒரு பெரிய ரோபோட்டை திருப்பி போடுவாள். அந்த டைமில் நானோமெக்கா மாதிரி பென் அந்த ரோபோட்குள்ளே புகுந்து மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்குவார். வெல் அந்த சீன் பார்க்குறதுக்கு இது மாதிரி இருந்ததுனால நான் அதை சும்மா சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரன் கிராஸ் அந்த எல்லோ ஜாக்கெட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். நம்ம ஆண்ட்மேன் ஜெயிக்கிற மாதிரி போயிடுவார். பட் அதுக்கப்புறமே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோ ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஆண்ட்மேனோட பொண்ணுக்கிட்ட போயிடுவான். கேசியலாங் கிட்ட போய் அந்த இடத்துல அந்த பொண்ணை தூக்கி பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கும். பெரிய சண்டை இல்லை, ஐ மீன் சின்னதாக இருக்கிற பெரிய சண்டை. அந்த இடத்துல இவனை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் அவர் சப்பாட்டாமிக்காவே போய் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக உள்ளே புகுந்து எல்லோ ஜாக்கெட்டை மொத்தமாக போட்டு தள்ளிடுவார். அண்ட் அந்த சீனில் ஃபஸ்ட்டு அவனுக்கு கை தான் போகும். வெல் நான் ஆல்ரெடி சொன்னேன் இது ஒரு ஸ்டார் வார்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஃபேஸ் 2 முழுக்க ஏகப்பட்ட எல்லா படங்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு கைவெட்டுற சீன் இருக்கும். அந்த இடத்துலையும் சண்டை முடிஞ்சு கூட ஸ்காட்லாங்க ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டில் ஹேங்க் பிம்க்கு ஓகே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம ஜானட்டை காப்பாற்றலாம் அப்படின்றதோட இந்த படம் முடியுது. வெல் ஒரு மிட் கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. மிட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா ஹோப்புக்கு ஒரு சூட்டை காட்டுவார், வாஸ்ப் சூட்டு. வெல் இந்த சூட் ஆக்சுவலி அடுத்த படத்தில் வந்திருக்காது. ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்பில் காட்டினது வேறு சூட்டு. இந்த சூட்டு ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்ட்மேன் தி வாஸ்பில் இந்த சூட் வந்திருக்காது, அங்கே வேறு ஒரு சூட் வந்திருக்கும். வெல் அதுக்கு முன்னாடி ஒன்று மென்ஷன் பண்ண மாட்டேன் பாருங்களேன். லாஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம ஃபால்கன் ஒரு பொண்ணுக்கிட்ட விசாரிச்சு அதன் மூலமாக லூயிஸ் கிட்ட வருவார். எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான் அப்படின்னு ரெக்ரூட் பண்ணுறதுக்காக வருவார். வேறு யாரும் இல்லை, ஆண்ட்மேனை தான் கேட்டிருப்பாரு. அதே சீனில் இன்னொருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கை கிரால அந்த வால் ஸ்விங் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்பைடர் மேனை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்காக இந்த டைமில் நம்ம ஸ்பைடர் மேன் ரைட்ஸ் மார்க்கிட்ட வந்துச்சா, ஆனாலுமே சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மற்ற டீட்டெயில்ஸை சொல்லலாம், பேரை சொல்லக்கூடாதான் என்னவோ, ஆனால் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் நம்ம ஃபால்கனும் கேப்டன் அமெரிக்கா பக்கி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது அடுத்து சிவில் வார்க்கான ஒரு ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, சிவில் வார்லேருந்து அப்படியே ஒரு சீனை தூக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த சீன்லேருந்து தான் நம்ம ஆண்ட்மேனை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ஃபால்கன் வருவார். அதை இந்த இடத்துல லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் சிவில் வார் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் ரிட்டர்ன் போயிருப்பாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த சிவில் வாரில் ஆண்ட்மேன் வந்திருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் ஈஸ்டர் எக்ஸ், இப்போ ஈஸ்டர் எக்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அந்த படத்தில் ஈஸ்டர் எக்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெல் ஒரு சீனில் நம்ம டேரன் கிராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று பேசுவான். I know. Propaganda. Tales to astonish. வெல் இது நம்ம ஆண்ட்மேனோட ஃபஸ்ட்டு டெபியூட் காமிக்ஸோட பேர். அடுத்து டேரனை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சீனில் அவன் நம்ம ஹேங்கோட வீட்டுக்கு வருவான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நல்லா நோட் பண்ணுங்களேன். இதை நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். எல்லா ஹாலிவுட் படத்துலையுமே யாராவது யாராவது கொல்ல போகிறாங்கன்னா இந்த சூட்டை தான் போட்டுட்டு போவாங்க. எக்ஸாக்ட்லி அந்த சீன்லேயுமே அவன் ஹேங்கை கொல்றதுக்காக தான் வந்திருக்கான். ஹோப் இருந்ததுனால அதை பண்ணாமல் போயிருப்பான். இதை லாஸ்ட் சீனில் அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். கொலை பண்ணுறதுக்காகவே இந்த சூட்டை விற்கிறாங்களோ. லாஸ்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையுமே ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னடா அவன் ஒரே பஞ்சில் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இந்த யூனிவர்ஸோட ஒன் பஞ்ச் மேனாக இருப்பானோ. வெல் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஸ்டார்டிங்லேயே ஜெயிலில் பார்த்தீங்கன்னா பீச்சுன்னு ஒருத்தன் நம்ம ஆண்ட்மேன் மூஞ்சில் ஒரு பஞ்ச் விட்டு 10 போட்டு அனுப்புவான். வெளியே வந்து லூயிஸ் சொல்லியிருப்பான், நான் ஒருத்தன் தான் அவனை நாக் அவுட் பண்ணுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்தளவுக்கு நம்ம லூயிஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா. ஆரம்பத்தில் நான் கூட சும்மா ஏதோ வளர்றான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட் சீனில் உண்மையாகவே எல்லாத்தையும் ஒன் பஞ்சில் நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் ஒரு சீனில் நம்ம ஆண்ட்மேன் எஸ்கேப் ஆகும்போது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கை காட்டுவாங்க. சொக்காவியாக்கு யாரை பள்ளி சொல்கிறது அப்படின்ற மாதிரி நியூஸ். ஆக்சுவலி அவன் சேஜ் ஆஃப் அல்ட்ரானோட கண்டினியூட்டி அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் ஃபஸ்ட் டைமாக சூட்டை போடுவார்ல, அப்போ ஒரு கார் மேலே வருவார்.
காருக்குள்ளே ஒரு ஆள் இருப்பாப்புல, இவரோட பேர் தான் கேரத் மோரிஸ். ஒரு டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா 1979 ஃபஸ்ட்டாக இவர் தான் ஆண்ட்மேனாக நடிச்சிருந்திருப்பார். லாஸ்ட்டில் ஸ்டான்லியோட கேமியோ, அவர் கேமியோ சொல்ல முடிக்க முடியுமா, என்ன லாஸ்ட்டில் வந்திருப்பார். அண்ட் லாஸ்ட் சீனில் எடுத்துக்கிட்டு நம்ம ஆண்ட்மேன் சபாட்டியாமிக்கா போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஷேடோ சீனில் நம்ம வாஸ்பை காட்டியிருந்திருப்பாங்க, அடுத்த படத்துக்கான ரெஃபரன்ஸ். அண்ட் அதே சீனில் ஒரு சின்ன ஆர்கானிசமை காட்டியிருப்பாங்க, இதோட பேர் தான் டார்டிகிரேட், இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அண்ட் ஒரு சில இடத்துல சின்ன ரெஃபரன்ஸுமே காட்டியிருப்பாங்க. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் ஃபால்கன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு மூவி யூஸ் பண்ணுவார். இது ஹோப் யூஸ் பண்ண அதே மூவி தான் இந்த இடத்துல இவருமே பண்ணியிருக்காரு. ஹோப் அதை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எந்த ஒரு ஸ்டார் கையிலுமே இந்த பிம் டெக்னாலஜி கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே மும்முரமாக இருப்பார். அண்ட் ஸ்டார் டெக்னாலஜியவே கலாச்சிருந்திருப்பார் அந்த சூட்டை. அண்ட் அவெஞ்சர்ஸை பற்றியுமே தே ஆர் பிஸி வைல் ட்ராப்பிங் சிட்டிஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவெஞ்சர்ஸையும் கலாய்க்கிறாரு, அயன்மேனையும் கலாய்க்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேனோட சூட்டை பாருங்களேன், இதை பார்க்கும்போது எனக்கு லிட்டில் பில்ட் நம்ம அல்ட்ரானை பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமிக்கில் ஆக்சுவலி அல்ட்ரானை க்ரியேட் பண்ணுது நம்ம ஹேங்க் பிம் தான். படத்தில் தான் அந்த அயன்மேனும் ப்ரூஸ் பேனரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் காமிக்கில் ஆக்சுவலி அதை பண்ணவர் நம்ம ஹேங்க் பிம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.